நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, அவனருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நமசிவாய. நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சி, செவ்வாயினுடைய நகர்வு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சாதக பாதக பலன்களை கொடுக்க போகுது, என்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரனுடைய ராசியில் அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்து பலவீனம் அடைந்து தன்னுடைய ராசி அன்பர்களுக்கு, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல பலவீனம் அடைகிறார். இது துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது, என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் முதல்ல யாரு அப்படின்னு பார்க்கணும். ஜோதிட ரீதியாக பொதுவாக சொல்லணும்னா செவ்வாய் பகவான் ஒரு விரைவாக செல்லக்கூடிய கிரகம், ஒரு சூடான கிரகம். எப்படி நம்ம சனி பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக செல்லக்கூடிய கிரகம், அதே சமயத்தில் ஒரு குளிர்ந்த கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதற்கு நேர் எதிர்மறையானது தான் இந்த செவ்வாய். அந்த சனியும் பாவ கிரகம் தான். அந்த பாவ கிரகங்களிலேயே முதன்மை வாய்ந்த கிரகம் இந்த செவ்வாய் தான். மிகவும் விரைவாக செல்லும், அதே சமயத்தில் ரொம்ப ஒரு சூடான கிரகம். செவ்வாய் ஆட்சியா உச்சமா இல்லை செவ்வாய் ஜாதகருக்கு பலமா இருந்ததுனாலே அந்த ஜாதகர் மிகவும் ஒரு திறமை வாய்ந்த, அதாவது பெரிய பெரிய ஒரு போஸ்டிங்ல பதவியில இருப்பதற்கு உண்டான ஒரு ஜாதகராக தான் இருப்பார். ஒரு ஐபிஎஸ், ஐஏஎஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், நேவி, இந்த மாதிரியான சீருடை அணிந்த ஒரு ஜாதகராக தான் இருப்பார். இந்த செவ்வாய் அதிகமாக ஆதிக்கம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு, ஒரு செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்குது, ஒரு ஜாதகருக்கு 10ஆம் இடத்துல பலமா இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அவர் மிகப்பெரிய அந்த தொழில், எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு கரடு முரடான தொழில், எத்தனை வாட்டி அதுல நஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை வாட்டி அதுல வீழ்ச்சி அடைந்தாலும் சரி, அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டது அவருக்கு மேலும் மேலும் அந்த பலத்தை கொடுத்து, அந்த செவ்வாய் மறைவு ஸ்தானத்திலேயோ இல்லை 10ஆம் இடத்துலையோ இருந்தா அந்த ஜாதகருக்கு மிக அதிக அளவுல அந்த பலமாகப்பட்டது, அந்த ஒரு என்ன சொல்றது, தன்னம்பிக்கையோட ஒரு வைராக்கியத்தோட நடக்கக்கூடிய ஒரு ஜாதகராக தான் இருப்பார்கள் இந்த செவ்வாயினுடைய அமைப்பு. இப்படி இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி, தனம் வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி, அடுத்து களத்திர ஸ்தானாதிபதி. களத்திரம் தான் இந்த குடும்பமாக மாறுது, இந்த குடும்பம் தான் அங்கே களத்திரமாக மாறுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானத்திற்குரியவர் அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல பலவீனம் அடைகிறார். இது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சாதகம் கிடையாது. 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய் சாதாரணமாக இருந்தால்தான், அதாவது பலவீனம் அடைய நார்மலா இருந்தாதான் அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல பலவீனம் அடைகிறாரு அப்படின்னாலே உங்களுக்கு தொழில் சம்பந்தமான இடர்பாடுகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 3 மாதங்கள்ல அதிகமான ஒரு கடன் பிரச்சனை, எங்கேயாவது இருந்து கடன் வாங்கணும்னு உங்களுடைய எண்ணம் தோன்றுகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கடன்கள் மூலமாக ஏதாவது ஒரு நம்ம சேஞ்சஸ் பண்ணிட மாட்டோமா, அந்த சேஞ்சஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்துராதா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறை சிந்தனைகள். இதே இது 10ஆம் இடத்துல உங்களுக்கு அந்த பலமாக இருக்குது அந்த செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கடனை தேடிலாம் ஓட மாட்டீங்க. எப்படி இருப்பீங்க, நான் தொழிலில் கடுமையாக உழைக்க போறேன், அந்த தொழிலில் இருந்துக்கக்கூடிய வருமானம் தான் எனக்கு வளர்ச்சியே அப்படின்னு விடாப்பிடியா போராடுவீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலவீனமானதுனால இந்த துலாம் ராசி என்பர்கள் கடனை நோக்கி ஓடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த கடன்னால சில பேருக்கு பிரச்சனைகள், அதே சமயத்துல அந்த 10ஆம் இடம் சொல்லும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போகமான ஒரு செயல்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம். போகம்னா என்னன்னா உங்களுக்கு ஆசையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே வீட்டினுடைய, அதாவது குடும்பத்தினுடைய சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல், கணவன் ஒரு பக்கம் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஒரு வழியில் போகிறது, மனைவி அவங்க பக்கம் பாட்டுக்கு ஒரு வழியில் போகிறது, இருக்க
இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை கவனிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்க அந்த குழந்தைகள் தாத்தா பாட்டி கிட்ட வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். இந்த மாதிரியாலாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த 90 நாட்கள் மேலும் அதிகமாகக்கூடிய ஒரு நேரம். அந்த ஆசையின் காரணமாக வேறு பாதையில், அதாவது இந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய தடமாகப்பட்டது தடம் புரண்டு மாற்று வழியில் செல்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தோல் சாயறதுக்கு ஒரு ஆள் வேணும், அந்த மாதிரியா எதிர்பார்ப்பீங்க. உங்களுடைய பாசத்தை புரிந்து கொள்ளாத ஒரு நபர்களாக தான் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாசம் எங்க கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பாசம் ஒரு தற்காலிகமானது தான். அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீங்க துலாம் ராசி அன்பர்களே ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். எப்போதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பம் தான் பலமாக இருக்குமே ஒழிய இந்த தேவையில்லாத ஆசைகளும் தேவையில்லாத ஒரு வாழ்க்கை பயணமும் உங்களுக்கு எப்போதுமே துணை வராது. குடும்பம் தான் எப்போதுமே துணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே தற்காலிகமானது தான். இந்த செவ்வாய் பகவான் தற்காலிகமாக தான், இந்த 3 மாதங்களுக்கு மட்டும்தான் அவர் நீசமாக அடைய போறார். இதனால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு அந்த 3 மாதம் கழித்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால நீங்க மிகவும் கவனத்துடன் இந்த குடும்பம் சம்பந்தமான சில ஆசைகளிலிருந்து வெளிவருவது மிகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட நிதி சம்பந்தப்பட்ட நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். 4 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கியிருப்பீங்க, ரொம்ப காலமாக அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ அந்த பண நெருக்கடி வரக்கூடிய ஒரு நேரம். எங்க இருந்தாவது வருவாங்க. அந்த கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சட்ட வழக்குகள், அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர், இந்த மாதிரியாகலாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால எந்த அளவுக்கு பாதிப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. அதனால நீங்க பெரிய அளவில் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரியான வழக்குகள் வந்தாலே நீங்க தாராளமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் சொல்லக்கூடிய விதிமுறை, ஜோதிட ரீதியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உங்களுக்கு கோச்சார நிலவரப்படியாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக இருந்தாலும் சில துயரங்கள் வந்ததுன்னா அந்த துயரத்தை கண்ணை மூடிக்கிட்டு அனுபவிச்சிடுங்க. அனுபவிச்சிட்டீங்கன்னா நீங்க பெரிய பெரிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. அதனால இந்த செவ்வாய் பலவீனம் அடைவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை இந்த 90 நாட்கள் கழித்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக நீங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குது மேடம். நான் இப்போ ஏற்கனவே இளைஞர்கள்னு இல்லாமல் திருமணமானவர்களே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதமாக நிறைய ஒரு வேலை இழப்புகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கும் போதெல்லாம் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த சப்ஜாட உங்களுடைய வருமானமே நின்று வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அந்த வேலை இழந்துட்டு அதுக்கப்புறம் உங்களால தேடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருந்திருக்காது. இது எல்லாமே உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நடந்துட்டு இருக்கும். இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் காத்துட்டு இருக்குது, வெளியூர் வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்குது. அந்த வேலை வாய்ப்புல உங்களுக்கு தேவையான அளவு எதிர்பார்ப்புகள் கம்மியாக இருக்குமே ஒழிய அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமா பலவீனமா உச்சமா நீச்சமான்றது தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.